மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு தினமாக அமையும். இதில் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். சில பேருக்கு ஒரு நல்ல ஒரு பதவி உயர்வு, புகழ் போன்ற விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு நல்ல சூழல் ஏற்படும். இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சில விஷயங்களோ இல்லை நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தி ஒரு நல்ல பதிலை தரும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம். வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்த ரிஷபம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையுடனும் சில விஷயங்களில் நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப அவசியம். குடும்பத்தில் ஏன்னா சில நேரங்களில் சில சுடுச்சொற்கள், சட்டுன்னு கோபத்தில் பேசக்கூடிய சில விஷயங்கள், மனசில் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாட்டாலும் கொட்டிய வார்த்தைகளை அள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியாக இருக்கிறதால பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது ரொம்ப அவசியம். சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காண்பிக்கிறது. அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். உஷ்ண சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உண்டு. வண்டி வாகனங்களை இயக்கும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்கள் எடுக்கக்கூடிய சில முக்கியமான முடிவுகள், சில விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு நீண்ட நாள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சில முக்கிய முடிவுகள் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து எடுப்பது நல்லது. சில நேரங்களில் எதிர்பாராத ஒரு சிறு பிரயாணங்களையும் மேற்கொள்ள வேண்டி வரலாம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம். ஆனால் அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு செலவுகள் வந்து ஆக்கப்பூர்வமானதாகவும் அது ரொம்ப ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படக்கூடியதாகவும் இருக்கிற பட்சத்தில் அந்த செலவுகளை செய்வதால் நமக்கு மகிழ்ச்சி தான் ஏற்படும். அது மாதிரியான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். உடல் நலத்திலும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளும் பொழுது நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களால் நல்ல உதவியும் ஆதாயமும் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது வந்து சேரும். நீங்கள் பல நேரங்களில் பார்த்தோன்னா உங்களுடைய தன்மை ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஆங்கிலத்தில் ஸ்ட்ரிக்ட் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட் அப்படின்னா ரொம்ப ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை வந்து நம்ம சாதிக்கிறதுக்காக இருக்கிறது. அதில் எந்த விதமான ஒரு தளர்ச்சியும் இருக்காது. அது போன்ற ஒரு மனோநிலையால் சில நேரங்களில் நன்மைகளும் ஏற்படும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைந்திருக்கிறது. அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழிலில் சுடர் விட்டு பிரகாசிப்பீங்க. அதே மாதிரி அரசாங்கத்திலேருந்து வர வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், ஆவணங்கள், சில நேரங்களில் பர்மிட்ஸும்பாங்க, லைசன்ஸு, பர்மிட்ஸு, இந்த மாதிரி அரசாங்க அதிகாரிகளோடு நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்துறதுல இதெல்லாம் சில நன்மைகள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஆனால் கொஞ்சம் கூடுதலான அலைச்சல்கள் இருக்கும், கொஞ்சம் அதிகப்படியான செலவுகள் இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய எடுத்த காரியத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து துலாம் ராசி.
துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு லாபகரமான தினம். எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வெற்றிகரமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் முடியும். அதனால் தெய்வ அனுகூலமும் சிறப்பாக இருக்கு, அதிர்ஷ்டமும் சிறப்பாக இருக்கிறது என்று கொள்ளலாம். சில நேரங்களில் ரொம்ப முக்கிய புள்ளிகளுடைய ஒரு ஆதரவு, அவர்களுடைய ஒரு அனுகூலத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள், இதெல்லாம் வந்து நிறைத்து தரக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் நல்ல திருப்பங்களை தரக்கூடிய தினமாகவும் அமைகிறது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் எதிர்பாராத அளவுக்கு நல்ல உதவிகள் நண்பர்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் உங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். எதிர்பாராமல் சில நேரங்களில் வரக்கூடிய கமெண்ட்ஸு, சில நேரங்களில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய சில அதாவது ஒரு 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 பொருள் பணம் இழப்பு, இதெல்லாம் வந்து வரக்கூடியதுக்கான ஒரு சாத்தியக்கூறும் தென்படுவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். இருந்தாலும் நீங்கள் நல்லபடியாக மற்றவங்கள்ட்டெல்லாம் பழகும் பொழுது உங்களுக்கு நன்மையான சில விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அடுத்து தனுசு. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படும். எந்த ஒரு விஷயத்திலுமே நான் நம்பிக்கை இழக்கும் பொழுது நமக்கு வந்து பெரிய இழப்புகள் ஏற்படும். அது வந்து எப்படின்னா, ஒரு காரியத்தை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது சில சோதனைகள் ஏற்படலாம். அப்பொழுது பின்வாங்கி விடுவார்கள். அதாவது ஆங்கிலத்தை சொல்லும்போது என்ன சொல்லுவான், ஒரு இடத்துல 99 முறை அந்த இடத்துல அடிச்சுட்டு போயிருப்பான், அவனுக்கு ஒன்றுமே வராது. ஆனால் அந்த 100வது முறை வந்து ஒருத்தன் அடித்தோன்னா அவனுக்கு அந்த செல்வம் எல்லாம் கிடைத்து விடும். அது மாதிரி 99 ப்ளோஸ்ன்ற மாதிரியான ஒரு 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 கணக்கு வரத்துக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் தென்படுவதால் நம்பிக்கையோடு செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால் கொஞ்சம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்னன்னா, அந்த ஒரு விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரலாம். சில நேரங்களில் வந்து மற்றவர்களுடைய ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய அளவில் நம்மளுடைய செயல்பாடுகள் அமைந்து விடலாம். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய ஒரு தினமாக விளங்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல உங்களுக்கு தடையாக இருந்த பல விஷயங்கள் விலகும். புதிய பேச்சுவார்த்தைகள் போன்ற விஷயங்கள்லாம் தொடங்கலாம். நீங்கள் எடுத்த காரியங்களில் வந்து ரொம்ப சிறப்பாக செயலாற்றி இறுதி வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள். அதான் போராட்டத்திற்கு பின் வரக்கூடிய வெற்றியுமாங்க. அந்த மாதிரி உங்களுடைய சூழல்களை எல்லாம் மாற்றி நன்மைகளை பெறக்கூடிய வகையில் உங்களுடைய நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் அமையும். கொஞ்சம் போராட்டங்கள் இருக்கும். நமக்கு வந்து ஒரு காம்படிஷன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். ஆனால் அதில் வந்து நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுடைய விஷயங்களை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருப்பதால் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு நேரமாகவும் இது தென்படுகிறது. போட்டி பந்தயங்கள் இல்லை எந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அதில் இறுதியான நல்ல வெற்றி வாய்ப்புகள் என்பது உங்களுக்கே. அதனால் அனுகூலங்கள் என்பது இயற்கையாகவே அமைந்திருப்பதால் நம்பிக்கையோடு நீங்கள் போராடும் பொழுது சிறப்பான வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கின்றனங்கிறத நீங்கள் நிச்சயமாக உணர்ந்துக்கலாம்.